விநாயகர் வந்து சந்திரன் ரொம்ப அழகுல நீ வந்து தலைகணம் ஏறிடுச்சு உனக்கு அப்படின்னு தேஞ்சிக்கிட்டே நீ வரணும்ட்டு சாபம் கொடுத்ததாகவும் அதை நிவர்த்தி செய்யறதுக்கு சிவபெருமான் கிட்ட போயிட்டு இவர் வரம் கேட்டதாகவும் கதைகள் இருக்கு. அதனாலயும் அவர் தலையில இருக்காரு. அடுத்தது பாத்தீங்கன்னா பிரம்மா. பிரம்மாவோட மகன் தக்ஷ பிரஜாபதி. அவர் என்ன பண்றாருன்னா 27 நட்சத்திரங்களையும் தன்னுடைய மகள்களாக ஏற்றுக்கொள்கிறார். அப்போ அனைவரையுமே சந்திரனுக்கு மனம் முடிச்சு கொடுக்கிறாரு. இப்ப சந்திரன் என்ன பண்றாருன்னா ரோஹிணி கிட்ட மட்டும் மனைவி பாசமா இருக்கிறது, மற்றவர்கள் எல்லாருமே என்ன நம்ம கிட்ட பேச மாட்டாரு, பாசமா இல்ல, ரோஹிணி கிட்ட மட்டும் இப்படி பாரபட்சமா இருக்காருன்னு சொல்லிட்டு தந்தை கிட்ட முறையிடுறாங்க. அப்போ தக்ஷ பிரஜாபதி கோபம் வந்து என்ன செய்யறாருன்னா, நீ என்ன பாரபட்சமா இருக்கிற, என்னுடைய எல்லா மகள்களையும் நீ சரிசமமா தான் நான் நடத்தணும்ட்டு சாபம் கொடுக்கிறாரு. அதாவது நீ தேஞ்சிக்கிட்டே வரணும்ட்டு. இருக்க சந்திரனோட ஒளி குறைந்து குறைந்து வந்துகிட்டே இருக்கு, தேஞ்சிக்கிட்டே வர்றதா நம்ம வந்து அந்த அமாவாசையை நோக்கி வர்றது. அப்போ நம்மளுடைய சிவபெருமான் கிட்ட போய் கேட்கும்போது, சரி ஓகே இனிமே நீ வளருவ, 15 நாள் தேஞ்சாலும் 15 நாள் நீ வளருவ அப்படின்னு ஒரு விமோச்சனம் தராரு. அந்த மாதிரி ஜடாமுடிக்கு சிவன் ஏன் நம்மளுடைய பிறை நிலாவை வச்சிருக்காரு நிறைய கதைகள் இருக்கு. அதே மாதிரி இந்த 3ஆம் பிறை பார்க்கிறது அவ்வளவு சிறப்பு மேம். ஏன்னா இப்போ திங்கட்கிழமை வரக்கூடிய 3ஆம் பிறை அன்னைக்கு நம்ம சந்திர தரிசனம் மாலை 6:30 இருந்து 7 மணி வரைக்கும் கொஞ்ச நேரம் தெரியும். அதை நம்ம ஞாபகம் வச்சு, அதுவும் திங்கட்கிழமை வரக்கூடிய 3ஆம் பிறை பார்த்துட்டோம்னா 1 வருடம் நம்ம வந்து அந்த 3ஆம் பிறை தரிசனம் செய்த பலன் கிடைக்கும்.